Hi friends, welcome to Kbartsandcreations. இன்னைக்கு நம்ம சேனல்ல silk thread வச்சு chain stitch வந்து practice பண்ண போறோம் நாம இன்னைக்கு. நான் வந்து இந்த மாதிரி ஒரு flower வந்து draw பண்ணிட்டு அதுக்கு ஒரு stem அதுல வந்து 4 leaf இருக்கிற மாதிரி draw பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல வந்து draw பண்ணிக்கோங்க. என்னோட Instagram link வந்து description boxல நான் வந்து கொடுக்கிறேன். நீங்க நம்ம சேனல் பார்த்து practice பண்ற works எல்லாமே வந்து அதுல pictures வந்து நீங்க எனக்கு சென்ட் பண்ணுங்க Instagramல. நான் வந்து நீங்க பண்ற மிஸ்டேக்ஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் வந்து அதில் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து எல்லோ கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ இதில் தான் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன். பாருங்கள், டபுள் த்ரெட் எடுத்து நாட் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் பிடிச்ச கலரில் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம பண்ணுறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு செயின் ஸ்டிச் வந்து போடணும். போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மாதிரி பொறுமையாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக 2 த்ரெட்டுமே வரும். த்ரெட்டு வந்து பிசிறு இல்லாமல் இருக்கணும். ப்ளஸ் வந்து குட்டி குட்டியாக போடுங்க செயின் ஸ்டிச்சை. அப்போ தான் வந்து டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வரும். நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம செயின் ஸ்டிச் போட்டதும் ஒவ்வொரு ஸ்டிச் முடிக்கும் போதும் வந்து எண்ட் நாட் போட்டுட்டு தான் வந்து முடிக்கணும். இப்போ நான் எண்ட் நாட் போட்டுக்கிறேன். நம்ம எங்கே முடிக்கிறோமோ அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு மறுபடியும் 2 த்ரெட் எடுத்து ஃபஸ்ட்டு எடுத்த த்ரெட்டுக்குள்ளே இந்த மாதிரி விட்டு பிடிச்சி இழுத்தா நாட் வந்து விழுந்துடும். அவ்வளோதான், பாருங்கள். இப்போது இந்த எல்லோ கலர் த்ரெட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பிங்க் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். இதுவும் வந்து டபுள் த்ரெட் தான், பாருங்கள். நாட் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ வந்து பிங்க் கலர் த்ரெட் வச்சு இந்த பெட்டல்ஸ்க்கெலாம் வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கலாம். செயின் ஸ்டிச் வந்து ஏதாவது ஒரு பெட்டலில் இந்த மாதிரி ஒரு எட்ஜில் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் தான் ஒரு செயின் ஸ்டிச் வந்து பேக்கில் இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து கண்டினியூஸாக ஒவ்வொரு பெட்டலுக்கும் வந்து அதுக்கேற்ற ஷேப்பில் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கலாம். பிகினர்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் நிறைய டிசைன்ஸில் இந்த மாதிரி இந்த ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் அது இதுக்கு அடுத்தடுத்து வர ஸ்டிச்சஸ் எல்லாமே நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச்சை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா எல்லா ஸ்டிச்சுக்கும் வந்து இதுதான் வந்து பேஸு. நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் எல்லா ஸ்டிச்சுமே வந்து ஈஸியாக பண்ணலாம். அதுக்கு தான் பாருங்கள் நான் எவ்வளோ குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் வந்து போடுறேன்ட்டு. இப்போது இந்த மாதிரி ஒரு பெட்டல் முடியும் போது நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா அப்படியே வந்து கட் பண்ணக்கூடாது. இந்த த்ரெட்டை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த பெட்டலையும் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணணும். நம்ம அப்படி பண்ணால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் அடிக்கடி நாட் போடலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம் டிசைன்ஸை. அப்படியே பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வந்து இந்த ஸ்டிச்சை வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் இப்போ வந்து நம்ம எல்லா இடத்துலையும் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து இந்த பெட்டல்ஸ் எல்லாம் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதே மாதிரி தான் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கும்போது என்ன ஆகும்னா நம்ம வந்து நீடில்ஸை எந்த பக்கம் ரொட்டேட் பண்ணால் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி நம்ம நிறைய ஷேப்பில் வந்து போட்டு பார்க்கணுன்னு சொல்கிறது. அப்போ தான் நம்ம எந்த ஒரு டிசைன் பண்ணாலுமே நீடில் வந்து அழகாக ஃபாஸ்ட்டாக நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு தான் நீங்கள் இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்டெம்க்கு வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டெம்க்கு வந்து நான் ப்ரௌன் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ அந்த த்ரெட்டை வச்சு நம்ம வந்து ஸ்டெம்க்கு வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கலாம். நான் வந்து இப்போது இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நம்ம கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த மாதிரி மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
லீஃப்க்கு இந்த மாதிரி வந்து க்ரீன் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க லீஃப் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லீஃப் எப்போவுமே வந்து பண்ணும்போது இந்த மாதிரி கார்னரில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணோன்னா எப்படி பண்ணாலுமே வந்து நமக்கு வந்து இந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக வரணும். நான் உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லீஃப் பார்ட் வந்து வரும்போது எந்த மாதிரி ஷேப்பில் வருதோ நம்ம பர்ஃபெக்டாக அது கொடுக்கும்போது பார்க்க ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் தான். நீங்கள் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரீ கிளாஸில். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பண்ணுற பிக்சர்ஸை சென்ட் பண்ணால் போதும். இது பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இப்போ இந்த மாதிரி வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு இந்த கார்னர் வரும்போது இந்த கார்னரில் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச், அதாவது அந்த லைனுக்கு தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா அந்த லீஃபோட ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல நமக்கு எப்போவுமே வந்து அந்த ஷார்ப்னஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக வரணும். நீங்கள் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணால் வந்து நமக்கு ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக வரும். அவ்வளோதான். இந்த இடத்துல இப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 செயின் போட்டுட்டு டர்ன் பண்ணி நான் இப்போ இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ் பண்ணும்போது எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக வரணும் உங்களுக்கு. எல்லா லீஃப்லேயுமே அதே மாதிரி வரா மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா லீவ்ஸும் வந்து நான் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான். பாருங்கள், எல்லா லீவ்ஸுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள் செயின் ஸ்டிச் வந்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் இதே மாதிரி வரா மாதிரி பண்ணுங்கள். இந்த லீஃப்லாம் வந்து இந்த மாதிரி எட்ஜு வந்து பர்ஃபெக்டாக ஷார்ப்பாக வரணும். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. லீஃப் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் எல்லா டிசைன் ப்ளவுஸ் ஒர்க்லாம் நம்ம பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். அதுக்கு தான் வந்து நான் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நாம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் டெய்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.